Good evening, everyone. லாஸ்ட் செஷன் வந்து கிரிமினல் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கிரிமினல் கோர்ட்ஸில் ட்ரையல் எப்போ கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட். சரியா? தமிழில் வந்து அதை குற்றப்பத்திரிகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா தான் கிரிமினல் கோர்ட்ஸில் என்ன ஆகும், கேசஸ் ட்ரையல் ஆகும், ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டார் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸில். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ் அன் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அ கம்ப்ளைண்ட் தே வுட் இஷ்யூ எ காப்பி ஆஃப் சிஎஸ்ஆர். ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதை வந்து மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சப்சிக்வெண்ட்டாக சிஎஸ்ஆர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டோடைய ட்ரூனஸ் அண்ட் வித் ரிகார்ட் டு cognizance of an offense, whether it is a civil offense or whether there is a real complaint or it is a fake complaint, its nature and other things would be looked upon. சரியா? அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, they would, if it is a criminal case, they found there is some cognizance in that particular complaint அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து செக்ஷன் 154 சிஆர்பிசியில் ஃபைல் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் த என்டையரிட்டி ஆஃப் த ஸ்டோரி. ஒரு கிரைம் உடைய முழு விஷயத்தையும் அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இனிஷியல் டேஸ்ல ஒரு ட்ரையலோ இல்லை அப்பீலோ வரும்போது ஜட்ஜஸ் என்ன வியூ எடுத்தாங்கன்னா, எஃப்ஐஆர்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா தட் வுட் பி அமௌண்ட் டு ஃபேட்டாலிட்டி ஆஃப் அ கேஸ் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன்ல இருந்தாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு என்னோட செயினை என்ன பண்ணிட்டான், ஒருத்தர் ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டான். நான் என்ன பண்றேன், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த பதட்டத்துல நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மறந்திருப்பேன், இல்ல நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயத்த சொல்லியிருப்பேன். ஸோ இதனால எனக்கு ட்ரையல் பாதிக்கப்படுமா, இதனால எனக்கு ட்ரையல்ல இது அகைன்ஸ்டா மாறிடுமா, அதாவது என்னது எஃப்ஐஆர்ல ஒமிட் ஆன ஒரு விஷயமோ இல்ல எஃப்ஐஆர்ல தவறுதலா ஆட் அப் ஆன ஒரு விஷயமோ எனக்கு ட்ரையல்ல எனக்கு அகைன்ஸ்டா ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி a ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வித் ரிகார்ட் டு a பர்டிகுலர் அஃபென்ஸ். அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல எதுவுமே கிடையாது. ஒருத்தங்க வந்து டீட்டெயிலா தன்னுடைய ப்ராப்ளம தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அப்ப அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறமா தான் ஒரிஜினலா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 164 சிஆர்பிசில எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா அந்த கேஸ விசாரிக்கக்கூடிய அதிகாரி, ஒரு லெசர் அஃபென்ஸ் கேஸா இருந்தா சப் இன்ஸ்பெக்டர், இல்ல ஒரு ஹெய்னஸ் கிரைமா இருந்தா இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸை எடுத்துட்டு நேரடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் எவிடன்சஸை கலெக்ட் பண்றது, இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தே வுட் சம் அப் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு இந்த கேஸை ப்ரொசீட் பண்றதுக்கு, ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ணா கன்விக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா கூட டிசைட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னாலே ஒருத்தருக்கு அது அட்வர்ஸ் இம்பாக்ட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரியா? எஃப்ஐஆர்ங்கிறது யாரு மேல வேணாலும் போடலாம். அதோட ட்ரூனஸ் வந்து எப்போ தெரியும், ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் ட்ரையல் வெதர் எ பர்சன் இஸ் கன்விக்டட் ஆர் அக்விட்டட் அப்படிங்கிறது ட்ரையலோட முடிவுல தான் தெரியும். அதனால தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம், எப்பயுமே குற்றம் சுமத்தப்பட்டவர்னு தான் சொல்லுவோமே தவிர குற்றவாளின்னு சொல்ல மாட்டோம். பட் இன் இங்கிலீஷ்ல என்ன பண்றோம், அக்யூஸ்ட் அப்படின்னாலே ஏதோ குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜேர்னலிசமே ட்ரையல் பண்ற மாதிரி மீடியா ட்ரையல் அப்படின்னு சொல்றோம். ஸோ மீடியா இஸ் ஃப்ரேமிங் சம்திங், பட் ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. சரியா? சரிங்க சார், எஃப்ஐஆர் பண்ணியாச்சு, அப்புறமா எப்படி சார் கேஸ் டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஒன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே கேஸ் டிராப் பண்ணிருக்கலாம். எப்படி, அந்த கேஸோட காக்னிசன்ஸ் இல்ல, இது ஒரு சிவில் டிஸ்பியூட் தான், இல்ல அதோட ட்ரூனஸ் இல்ல, இல்ல இதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது, எவிடன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்றது, யாரெல்லாம் விட்னஸா அந்த கேஸ்ல சேர்க்கறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இந்த கேஸை நல்லபடியா கன்விக்ஷன்ல போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே வுட் ஃபைல் சார்ஜ் ஷீட். இல்லையா? அதுக்கு முன்னாடி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரிமினல் கேஸை எஃப்ஐஆரே போடாமையும் இருக்கலாம், எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமாவும் எம்எஃப் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு
க்ளோஸ் பண்ணலாம். சரியா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, போலீஸ்க்கு இருக்கு. பட் தே ஷுட் இன்ஃபார்ம் தட் த போலீஸ் ஹவ் க்ளோஸ்ட் த கேஸ் சஜஸ்டிங் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லிட்டு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? கன்சர்ன் கம்ப்ளைனன்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? தான் போக்குல என்ன பண்ண முடியாது? கம்ப்ளைண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துக்க முடியாது. யூ ஷுட் தட் இஸ் மேண்டேட்டரி ஆர் அந்த ஆப்ளிகேஷன் இம்போஸ்ட் வித் ரிகார்ட் டு போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வித் ரிகார்ட் டு க்ளோஷர் ஆஃப் எ கேஸ். சரியா? அப்ப அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமா கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு பேரு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த மாரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரீ ரெஜிஸ்டர்ட் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்னன்னா, ஸ்டேஷன்ல இந்த கேஸ க்ளோஸ் பண்ண விஷயத்த ஆ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாரி சோ அண்ட் சோ பெர்சன் ஹஸ் கிவன் அ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் திஸ் பெர்சன் பேஸ்ட் ஆன் தட் எஃப்ஐஆர் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் திஸ் கிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எஃப்ஐஆர் ஓட காப்பி நீங்க ஜஸ்ட் டிஎன் போலீஸ் ஆன்லைன் எஃப்ஐஆர் வியூ அப்படின்னு ஒரு கூகுள்ல நான் ஏற்கனவே செஷன் 4ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. செஷன் 4ல ecourts.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதுல போயிட்டு அத எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறத பாருங்க. நான் ஒரு கேஸோட நம்பர் சொன்னேன். அதுல ஜட்ஜ்மென்ட் கூட இருக்கு. அந்த ஜட்ஜ்மென்ட்ட படிச்சு பாருங்க. எப்படி ஜட்ஜ்மென்ட்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னேன். அத எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஐ லீவ் இட் டு யூ. பட் ஆனா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சரி ஓகே. லீவ் இட். ஸோ அப்போ இப்ப நம்ம எத பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஆ ஸோ இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஆ ப்ரீ சார்ஜ் ஷீட் அப்படின்னு பேரு. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணா இட் வுட் அமௌண்ட்ஸ் டூ வேஸ்டிங் ஆஃப் கோர்ட்ஸ் டைம். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் கன்விக்ஷன். போதுமான சாட்சிகள் இல்ல, போதுமான ஆதாரங்கள் இல்ல. அதனால இந்த கேஸ நாங்க க்ளோஸ் பண்றோம். பொதுவா இந்த மாரியான க்ளோசிங்லாம் எந்த மாரியான அஃபென்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டூ மேட்ரிமோனியல் கேஸஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அகைன்ஸ்டா டவுரி ஹாரஸ்மெண்ட்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. பட் ஆனா அந்த சம்பவத்த நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆவணங்களையும் அவங்க தாக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்தரா ஸ்டேட்மெண்ட்ட ரெக்கார்ட் பண்ணும்போதும் எந்த ஒரு விஷயமும் இன்ஃபர் ஆயிருக்காது. அவங்க எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த வகையில அவங்க டார்ச்சருக்கு ஆளானாங்க, எப்பலாம் டவுரி டிமாண்ட் பண்ணாங்க, இந்த மாரியான விஷயங்கள் எதுவுமே என்ன ஆயிருக்காது, டிஸ்க்ளோஸ் ஆயிருக்காது. அப்போ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது வேஸ்ட். ஸோ அப்போ இந்த மாரியான டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போலீஸ் அஃபிஷியல்ஸ் வில் ஸ்டேட் தட் தே ஆர் கோயிங் டு க்ளோஸ் திஸ் எஃப்ஐஆர் இன் கிரைம் நம்பர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அதோட அந்த கேஸ் முடிஞ்சிடும். அதுக்கு கம்ப்ளைனன்ட்டுக்கு அதுல விருப்பம் இல்ல. போலீஸ் வந்து பார்ஷியலா, ஒன் சைடடா, பயாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க, இல்ல காசு வாங்கிட்டு, இல்ல அவர் வந்து ஆளுங்கட்சிக்காரரு. அதனால அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி எம்எஃப்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைனன்ட் ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, அந்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாரி உங்க கேஸ நீங்க குடுத்த கம்ப்ளைண்ட்ட நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல ஆ புரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிராக்டிகலா உங்களுக்கு சிஆர்பிசில கூட அந்த அளவுக்கு சொல்லி தருவாங்களான்னு தெரியல. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி புரோவிஷன்ஸ் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ கிவ் எ பிராக்டிகல் அப்ரோச். ஸோ அப்போ புரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட கம்ப்ளைனன்ட் என்ன பண்ணணும்? அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதுல அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாரியான எவிடன்ஸஸ்லாம் என்கிட்ட இருக்கு. நான் இந்த மாரி ஒரு குரியல்டிக்கு ஐ வாஸ் சப்ஜெக்டட் டு திஸ் கைண்ட் ஆஃப் குரியல்டி அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் வாஸ் மேட் அகைன்ஸ்ட் மீ அண்ட் ஐ ஹேவ் the following witnesses are there with regard to that particular offense and I have substantial evidences to uh, proceed with the particular crime number அப்படிங்கறத protest applicationல மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் again she will look into all the aspects and pass orders on the protest application whether to reopen the case and file the charge sheet or the police aspect is correct with regard to closing of case அப்படிங்கறத அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மல். இது ஒரு பக்கம். சின்ன சின்ன ஒரு ட்ரிவியல் கேஸஸ்லலாம் இப்படி நடக்கும். நான் சொன்ன மாரி ஒரு ஊர்ல கோயில் திருவிழால ஒரு அஃபென்ஸ் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. யாருன்னே தெரியாது. பட் ஆனா அடையாளம் தெரியாத 4 பேர் அப்படின்னு போட்டாங்க. எஃப்ஐஆர்ல என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சம்மந்தப்பட்டது யாரு, அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத பண்ணணுங்கிறத அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல குற்றம் நடந்திருக்குங்கிறது தெரியும். ஆனா அந்த குற்றத்த யாரு பண்ணாங்கங்கிறது தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐஆர்ல இந்த மாரி அடையாளம் தெரியாத 4 நபர்கள் இந்த குற்றத்தை இழைத்தனர், செய்தனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்சிக்வென்ட்டா இன்வெஸ்டிகேஷன் நடந்து அது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தே வுட் ஆல்டர் தட் எஃப்ஐஆர். அதுக்கும் 154 சிஆர்பிசிலே புரோவிஷன் இருக்கு. எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி அதுல பேர சேர்க்கிறதோ, இல்ல பேர நீக்கிறதோ அவங்க பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஆல்டரிங் ஆஃப் எஃப்ஐஆரும் பண்ணலாம். அதே மாரி நீங்க ஆ
எவிடன்ஸ் ஆக்ட்ல டவுரி டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 113B அதுலலாம். ஸோ டவுரி டெத்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஃப் வித்தின் 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் இஃப் அ வுமன் கமிட் சூசைட் தென் இட் இஸ் பிரஸ்யூம்ட் தட் ஷி ஹஸ் பீன் சப்ஜெக்டட் டு டவுரி டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிசம்ப்ஷன் சரியா? ஸோ அந்த ப்ரிசம்ப்ஷனை பேஸ் பண்ணி ஆர்டிஓ என்கொயரிக்கு இது பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்க பேப்பர்லாம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாரி திருமணமான 6 மாதத்தில் புது பெண் தற்கொலை, ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் இது எங்க போட்டிருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் புரொவைடட் அண்டர் லா ஆஃப் எவிடன்ஸ். இஃப் இட் இஸ் பிரஸ்யூம்ட் வித் ரிகார்ட் டு இஃப் a woman மேரிட் வுமன் டைஸ் வித்தின் 7 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், she has committed some kind of uh, if she has committed suicide, then it is presumed that she has committed suicide due to dowry demand அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் இந்த மாதிரியான கேசஸ்ல அது என்ன கிடையாது, அஃபென்ஸ் கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் இனிஷியலா அதை என்ன பண்ண முடியாது, அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஆதாரமும் இல்ல. பட் ஆனா அந்த ஆர்டிஓ உடைய என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஆர்டிஓ நேரா போய் விசாரிச்சிருப்பாங்க. சம்பந்தப்பட்டவங்கள சுத்தி இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது அவர் தினமும் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. சம்பந்தப்பட்ட அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, கெட்ட கெட்ட வார்த்தையில பயங்கரமா ஏசினாரு, திட்டினாரு. அதனால அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு திருப்பி திறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கம்ப்ளைண்ட் ஈவன் த போலீஸ் கேன் ரெஜிஸ்டர் வாட் கேஸ், அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட், தற்கொலைக்கு தூண்டினார் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 306ல 309ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு போலீஸ்க்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி சந்தேக மரணம்னு தான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் டேல, அதாவது அந்த டே ஆஃப் டெத் போஸ்ட்மார்டம்க்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன இருக்கணும், கண்டிப்பா போலீஸோட எஃப்ஐஆர் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கன்சர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு அதை அனுப்புவாங்க அட்டாப்சிக்கு. அந்த அட்டாப்சி அனுப்பணும்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் இருக்கணும் சரியா? ஸோ அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த அட்டாப்சி அனுப்புறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை, எஃப்ஐஆர் தேவை சரியா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்னன்னா இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ங்கிறது செக்ஷன் 174 சிஆர்பிசில போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. இந்த மாதிரி சந்தேக மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள்ல. சந்தேக மரணம்ங்கிறது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்குள்ளதான் நடக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லவ் அஃபேர்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல வயித்த வலின்னு சொல்லிட்டு தூக்கு தொங்கிட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அது உண்மையாவே தூக்குல தொங்கினதா, இல்ல அவளுக்கு வேற ஏதாவது பாய்சன் கொடுத்திருக்காங்களா, இல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ராங்கிறது கூட எப்ப தெரிஞ்சுக்க முடியும், அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்போது தெரிஞ்சுக்க முடியும் சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுவாங்க. இன்கொஸ்ட் ரிப்போர்ட்ல செக்ஷன் 174 சிஆர்பிசில கேஸை ஃபைல் பண்ணிட்டு சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் அட்டாப்சி ரிப்போர்ட் தே வுட் ஹவ் ஆல்டர் இட் இன்டு செக்ஷன் 302 இஃப் இட் இஸ் அ மர்டர். அந்த மாதிரி இது பண்ணுவாங்க சரியா? சரி, சரிங்க சார். எப்போதான் சார் கேஸ் கமென்ஸ் ஆகும் கோர்ட்ல அப்படின்னா, சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணுவாங்க சரியா? அந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பைலேஷன் ஆஃப் ஆல் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதாங்கிறத ஜட்ஜ் வில் டிசைட். அதுல என்னென்ன இருக்கும்னா ஃப்ரம் ஏ டு இசட், என்ன ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், ரெண்டாவது எஃப்ஐஆர், அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 164 சிஆர்பிசில யாரெல்லாம் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கா, யாரெல்லாம் யாருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க பக்கத்துல இருந்தக்கூடிய விட்னஸஸ், அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா யாரெல்லாம் தேவையோ போலீஸ் டிசைட் யார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி எக்ஸிபிட்ஸ், அதாவது என்னென்ன இதெல்லாம் நாங்க ரெக்கவர் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் த சீன் ஆஃப் மர்டர் they would have recovered a knife. அந்த நைஃப்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலாம். ஸோ அதை ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அப்போ அந்த ரெக்கவரி மகசர் அப்படின்னு போட்டு அந்த ஆஸ்பெக்ட் என்னென்னலாம் ரெக்கவர் பண்ணோம், சீன் ஆஃப் கிரைம், ஒரு ரத்தம் படிச்ச ஒரு டிஷர்ட், ஒரு கத்தி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர், அதுக்கு பேர் தான் சார்ஜ் ஷீட் அப்படின்னு பேர். அது இத்தனை பேஜ் தான் இருக்கணும், இல்லை இத்தனை பேஜ் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது லால. பட் ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, பக்கம் பக்கமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. அது அன்னெசரி. பிகாஸ் அன்னெசரி நான் ஃபீல் பண்றேன். தேவைப்பட்டா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் கேசஸ்க்குலாம் வந்து என்ன தேவையில்ல, பக்கம் பக்கமா சார்ஜ் ஷீட் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து சில ஃபைனான்சியல் அஃபென்சஸ்லாம் இருக்கும், பேங்க் ஃபோர்ஜரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதான் அந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் would be run into pages. லோன் அப்ளிகேஷன் பண்ணதுல இருந்து எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க, எப்படியெல்லாம் யாரெல்லாம் கை கோர்த்தாங்க, வாட் ஆர் த கான்ஸ்பிரசி அண்ட் வென் சச் கான்ஸ்பிரசி ஹவ் பீன் மேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சேர்த்து
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், டெபாசிஷன்ஸ் எல்லாம் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் பேஜஸ் போடுறாங்க. பட் ஆனா அதுல என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டிஸ்சார்ஜே பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரையல் கமென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சிஆர்பிசில அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வுட் ஃபைல் அ அப்ளிகேஷன் பிஃபோர் த கன்சர்ன் ஜட்ஜ் வேர் த சார்ஜ் ஷீட் ஹஸ் பீன் ஃபைல்ட் ஸ்டேட்டிங் தட் தேர் இஸ் நோ பிரைமா ஃபேசி கேஸ் டு ப்ரொசீட் அகைன்ஸ்ட் மீ. இப்போ ஒரு குற்றம், ஒரு கேஸ்ல ஒரு 23 அக்யூஸ்ட் இருப்பாங்க. அதுல ஒரு 2 அக்யூஸ்ட பத்தி ஒரு வார்த்தை கூட இருக்காது அந்த சார்ஜ் ஷீட்ல. அதாவது அந்த வால்யூமினஸ் பேஜஸ் இருக்குல்ல, அதுல என்ன இருக்காது? ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட அவருக்கு அகைன்ஸ்டா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல அவருக்கு அகைன்ஸ்டா எந்த எவிடன்ஸுமே இருக்காது. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, he would file a discharge application before the concerned court stating that there is no prima facie case made against me. அப்ப அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல ஜட்ஜோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸோட மெரிட்டுக்குள்ள போறது அவரோட வேலை கிடையாது டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன்ல. வெதர் there is a prima facie case to commence a trial அப்படிங்கறத தான் ஜட்ஜ் டிசைட் பண்ணுவாரு. சோ ஜட்ஜ் வந்து மறுபடியும் அந்த சார்ஜ் ஷீட்டை எல்லாம் பர்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. ஸோ டிஸ்சார்ஜ்ங்கிறது அக்யூட்டல் ஆகாது. ஒரு ட்ரையலை கமென்ஸ் பண்ணி மெரிட்ல டிசைட் பண்ற மாதிரி ஆகாது. டிஸ்சார்ஜ்ங்கிறது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். என்ன, பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் பண்ணல. பட் ஸோ சப்சிக்வெண்டா போலீஸ் வந்து ஒரு அடிஷனல் சார்ஜ் ஷீட் இல்ல எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க கோர்ட்ல. அந்த மாதிரி இந்த நபருக்கு எதிராக இந்தந்த ஆதாரங்கள் இருக்கு, இந்தந்த சாட்சிகள் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி டைம்ல there is always a liberty to include that person again in that particular case. அப்ப டிஸ்சார்ஜ்ங்கிறது என்ன கிடையாது, ஃபைனல் அக்விட்டல் கிடையாது. அந்த கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக ஜட்ஜ் வுட் சே திஸ் பர்சன் நீட் நாட் பி இன்க்ளூடட் இன் திஸ் கேஸ் அகைன்ஸ்ட் ட்ரையல். அப்ப அவரை என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் இது பண்ணலாம். சில நேரங்கள்ல ட்ரையல் கமென்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட முடியாது. அதாவது டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, சார்ஜ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். சரியா? அது வந்து எப்படி வரும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறமா தான் ஜட்ஜ் என்ன பண்ணணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ கிரிமினல் கோர்ட்ஸ்ல போலீஸ் வந்து இதான் சார் இதான் சார் நாங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய கேஸுடைய சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா, அதை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தா அதுலயும் ஆர்டர் பாஸ் பண்ணுவார். பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. என்னன்னா, டு ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப சொன்ன கேஸ்ல கூட நீங்க படிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு அந்த சிசி 2 ஆஃப் 2014 செஷன் 4ல உங்களுக்கு சொல்லியிருந்தால, அதுல கூட ஒவ்வொரு டேட்டா நீங்க கிளிக் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இதுல என்ன பண்ணிருப்பாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அப்போ ஜட்ஜ் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுவாரு. சார்ஜ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு பதில் சொன்னா இந்த வழக்கு முடிவுக்கு வரும். அதுதான் சார்ஜ். ஸோ இந்த சார்ஜ் ஃப்ரேமிங் அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ். அதாவது பேஸ்ட் ஆன் த சார்ஜ் ஷீட் produced before him, you would frame stating that, say for example, whether X was involved in the offense of murdering Y, charge number 1, whether X and Y involved in the criminal conspiracy of committing the offense aforesaid, charge number 2. So அப்ப charge 1 prove ஆச்சுன்னா என்ன ஆயிடும், section 302 would be proved. charge 2 prove ஆச்சுன்னா என்ன ஆயிடும், section 120B criminal conspiracy would be proved. அதே மாதிரி charge 3, whether the accused persons joined together in order to commit an unlawful act, section 34 IPC, அது கவர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணணுங்கிறத ஜட்ஜ் டிசைட் பண்ணுவாரு. ஸோ ஃபைனலா நீங்க அந்த ஜட்மெண்ட் படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்டா என்ன போட்டிருப்பாருன்னா, சார்ஜ் அண்டர் செக்ஷன் சோ அண்ட் சோ ப்ரூவ்ட், சார்ஜ் அண்டர் செக்ஷன் சோ அண்ட் சோ நாட் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சார்ஜ் ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் இருக்கலாம், இன்னொரு பர்டிகுலர் சார்ஜ் ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் இல்லாம இருக்கலாம். என்டையர் கேஸ்லயுமே அக்விட்டல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல சார்ஜ் ப்ரூவ் ஆகாம பார்ட்லி அக்விட்டலுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மர்டர் கேஸ்ல ஒரு அக்யூஸ்டுக்கு மேல செக்ஷன் 302 அட்ராக்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. பட் ஆனா ஒரு அன்லாஃபுல்லா அங்க கூடியிருக்காருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான எவிடன்சஸ் இருக்கும். அப்ப ஜட்ஜ் வுட் கன்விக்ட் ஹிம் அண்டர் செக்ஷன் 34. சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, ஓகே, ஜட்ஜ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு அப்படின்னா, அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் கமென்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அக்யூஸ்ட் பர்சன்ஸ்க்கு சார்ஜ் ஷீட் போட்டதுமே அக்யூஸ்ட் பர்சன்ஸ்க்கு கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக காவல்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கு நம்பர் மென்ஷன் பண்ணி இத்தனாம் தேதி வருது, அன்னைக்கு நீங்க அப்பியர் ஆயிட்டு ஃப்ரீ காப்பீஸ்
தே ஆர் என்டைட்டில் டு கலெக்ட் ஃப்ரீ காப்பீஸ் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் ட்ரையல். சரியா? அப்ப அந்த சார்ஜ் ஷீட்டு போலீஸ் என்னென்னலாம் இந்த கேஸ் சம்பந்தமா கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்களோ அந்த சார்ஜ் ஷீட்டோட காப்பிய ஃப்ரீயா குடுக்கணும். சிஆர்பிசில அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. சோ அந்த ஃப்ரீ காப்பி வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஜட்ஜ் வந்து காப்பீஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னா ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். சோ அப்ப ஜட்ஜ் கேட்பார். இந்த மாதிரி உங்களுக்கு எதிரா ஆ, இந்த ஆ, குற்றம் புனையப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிட்ட என்ன கேட்பாருன்னா வெதர் ஹி இஸ் கில்ட்டி ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. கில்ட்டின்னு சொல்லிட்டா அதை ரெக்கார்ட் பண்ணி ஹி வுட் பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட் அட் இஸ் டிஸ்கிரிஷன். இல்ல நாட் கில்ட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபார் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்ல நம்பர் ஆஃப் பேஜஸ் வேரியஸ் பேஜஸ் இருக்குன்னு சொன்னால ஃப்ரம் கம்ப்ளைண்ட் டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதுல லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் அப்படின்னு இருக்கும். பிடபிள்யூ1 யாரு? நார்மலா பிடபிள்யூ1 பிடபிள்யூஸ்னா என்ன? ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ். டிடபிள்யூஸ்னா டிஃபென்ஸ் விட்னஸஸ். அப்போ ஒரு கிரிமினல் கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஆப்வியஸா யார் இருப்பாங்க? வெறும் பிடபிள்யூஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸ் யாரு நம்பர் 1 விட்னஸோ இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நினைச்சா நான் இந்த விட்னஸை முதல்ல விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட ஜட்ஜு கிட்ட மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கோர்ட் வுட் இஷ்யூ சம்மன் டு தட் பர்டிகுலர் விட்னஸ் டு கம் அண்ட் டிபோஸ் இன் தட் பர்டிகுலர் கேஸ். வந்து சாட்சி சொல்றதுக்கு அவருக்கு என்ன பண்ணுவாங்க? சம்மன் அனுப்புவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா ஜட்ஜ் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இஷ்யூ சம்மன் டு பிடபிள்யூ1 ஃபார் ட்ரையல் கால் ஆன் சே ஃபார் எக்ஸாம்பிள் 18/10/2020 அப்படின்னு ஒரு டேட்டை போட்டுருவார். ஸோ அப்போ அன்னில இருந்து என்ன ஆகும்? ட்ரையல் கமென்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். சரியா? ட்ரையலுங்கிறது சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆயிடுது. சில கேஸ்ல டிஸ்சார்ஜ் பெட்டிஷனே போட மாட்டாங்க. தெரியும் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாலும் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ they would ready to face the case and they would face the case contest பண்ணுவாங்க. ஸோ பிடபிள்யூ1 அன்னைக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருப்பாங்க. ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசாரிப்பாரு. எதை பேஸ் பண்ணி விசாரிப்பாருன்னா போலீஸ் கொடுத்தக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் இதுல இந்த வழக்கு சம்பந்தமா ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி ஓத் எடுத்துப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பேரு அந்த விஷயங்கள்லாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்கு பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? டைப் பண்ணுவாங்க. ஸோ அவரு தன்னுடைய தரப்பை இதை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் மூலியமா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்றதா இருந்தா கவனிங்க. மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட விட்னஸ் அந்த கோர்ட்ல ஒரு ஆவணமா அதை தாக்கல் பண்றது. ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட்ல ஒரு ஆவணத்தை ஒரு சாட்சியமா say for example you know eye witness and documentary witness two kinds of witness are there. So அவர் வந்து வழக்குல சொல்றது ஒண்ணு, அவர் சொன்னது சம்பந்தமா say for example இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன், அன்னைக்கு நான் அதை என் போன்ல போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வழக்குல அந்த போனையும் அவர் போட்டோ எடுத்த போனையும் என்ன பண்ணிருக்காங்க? ஆதாரமா தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்ப அதை ஒரு எக்ஸிபிட்டா ஒரு டாக்குமெண்டா மார்க் பண்ணணும் அப்படின்னா த்ரூ தட் பர்சன் who have made that particular டாக்குமெண்ட் ஆர் டு whom it belongs அவர் மூலியமா அதை என்ன பண்ணுவாங்க? மார்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரியான மார்க் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸை தான் ஒரு எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. அன்மார்க்டு திங்ஸை ட்ரையல் அப்ப மார்க்கே பண்ணல. அதுக்கப்புறமா அப்பீல்ல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இவரோட கை ரேகை படிஞ்ச ஒரு கத்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை கோர்ட் ஏத்துக்குமானா? ஏத்துக்காது. ஒன்லி த மார்க்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மார்க்டு எவிடன்சஸ் ஹேவ் த எவிடென்ஷியரி வேல்யூ இன் த கோர்ட் ஆஃப் லா. சரியா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மூட்ல கூட என்னென்ன நீ சொல்றியோ எல்லாத்தையும் அதை இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ரியல் லைஃப்லயுமே அதுதான். சார்ஜ் ஷீட் போடும்போது they have to include everything. They cannot come and produce after a long time. Then it would be uh, uh, it would be causing a question on the mind of any ordinary prudent man, including a judge. இவ்வளவு நாட்கள் கழிச்சு ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து கோர்ட்ல ஆவணமா தாக்கல் பண்ணணும்னு சொல்லும் போது அது உண்மையாகவே வழக்கு சம்பந்தப்பட்டதா இல்ல வழக்கில் ஜோடிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழும். ஓகேவா? இட்ஸ் பாசிபிள். நம்ம ஃபைனல் ஆர்குமெண்ட் அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் அதை வந்து லேட்டா மார்க் பண்றதுக்கே நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுவோம். இஃப் ஐ எம் டிஃபென்ஸ் கவுன்சில் definitely I would object stating that after this many time and after this many opportunity the investigating officer IO is coming and producing this particular evidence, so it cannot be relied upon at this stage அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போஸ் பண்ணுவோம். அப்போஸ் பண்ணிட்டு லாஸ்டாவும் நம்ம அதை ஃபைனல் ஆர்குமெண்ட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கொஸ்டினா ரைஸ் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்ப என்ன பண்றாங்க? டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் விட்னஸ் உடைய டெபாசிஷனை ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் என்னது? லா ஆஃப் எவிடன்ஸ்ல சீஃப் எக்ஸாமினேஷன் பேரு. படிச்சிருக்கலாம். ஸோ ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அதே மாதிரி பிடபிள்யூ1 வந்திருக்காரு, சீஃப் எடுக்கிறாங்க, அவர் மூலியமா சில டாக்குமெண்ட்டை மார்க் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவர் என்னைக்கு சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா
என்னைக்கு ஒரு விட்னஸ் சீஃப் எடுக்கிறீங்களோ அன்னைக்கே கிராஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா பிராக்டிகல் இதுல அப்படி நடக்கிறதே கிடையாது. ஜட்ஜஸோ இல்ல எதுக்காகனே தெரியல. தே கீப் ஆன் டிராகிங் த ப்ரொசீடிங்ஸ். அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. டி ஃபார் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஜட்ஜஸ்லாம் அதை என்ன பண்ணுவாங்க? இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. சில ஜட்ஜஸ்லாம் அதை இன்சிஸ்டும் பண்றதில்ல. ஓரலா அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டுட்டாருங்கிறதுக்கு இணங்க, சில நேரங்கள்ல ப்ராசிக்யூஷன் சீஃப் எடுக்கிறதுக்கே பார்ட்டா 2 வீக்ஸ் அட்ஜர்ன்மென்ட் வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஆஸ் பர் சிஆர்பிசி என்ன பண்ணணும்னா, என்னைக்கு சீஃப் எடுக்கிறாங்களோ அன்னைக்கே கிராஸும் பண்ணணும். ஸோ டிஃபென்ஸ் கவுன்சில் ஷுட் கிராஸ். ஸோ அப்போ ஒரு கிராஸ்ல என்ன கேட்கணும்? 2 ஆஸ்பெக்ட். winning a trial is nothing but to convince the judge or to confuse the judge. If you have a strong case, you should go for convincing the judge. If you have a weak case, you should go for confusing the judge. But either two, you should do it convincingly. எதை நான் சூஸ் பண்ணாலும் அதை நான் என்ன பண்ணணும்? தெளிவா பண்ணணும். அதுல எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நான் எது சூஸ் பண்றேங்கிறது என்னோட டிஸ்கிரிப்ஷன். பட் ஆனா சூஸ் பண்ணதை ப்ராப்பரா என்ஃபோர்ஸ் பண்றதுங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த விஷயமே இருக்கு. சரியா? ஸோ என்ன சொன்னேன்? சீஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிராஸ். ஸோ அந்த மாதிரி பிடபிள்யூ1 முடியும், பிடபிள்யூ2 அந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜட்ஜ் கேட்பாரு. வெதர் யூ ஹேவ் எனி டிஃபென்ஸ் விட்னஸஸ் மிஸ்டர் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போ நம்மளும் நம்ம தரப்புல இருந்து யாராவது டிஃபென்ஸ் விட்னஸா எடுக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% ஆஃப் கிரிமினல் கேஸ்ல டிஃபென்ஸ் விட்னஸ் அப்படின்றத எடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸே என்ன பண்ணுவாங்க? நமக்கு சாதகமா அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கேள்விகள் தேவையோ இல்ல அதை வச்சு நம்ம கேஸை ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா தேவைப்படாது. டிஃபென்ஸ் விட்னஸ்லாம் எந்த மாரி டைம்ல எடுப்போம்னா, அலிபி அந்த மாரியான டிஃபென்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாரி டைம்ல நம்ம எடுப்போம். அலிபின்னா உங்களுக்கு தெரியும்ல, செக்ஷன் 10 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அலிபிங்கிறது என்னது? எல்ஸ்வேர் அப்படின்னு அர்த்தம். நான் அந்த இடத்துல இல்லவே இல்ல. சோ அப்ப அத நான் நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தர கூப்பிடுறேன். அவரு சாட்சி சொல்றாரு. அவர நான் விசாரிப்பேன். அதுக்கப்புறமா ப்ராசிக்யூஷன் தேவைப்பட்டா அவர கிராஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாரி 2 சைடுமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ஆர்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஆர்குமெண்ட்க்கு அப்புறமா ஜட்ஜ்மென்ட் இருக்கும். சரியா? இப்போ இந்த நடுவுல எங்களுக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்கு சார். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு விட்னஸ என் சைடுல இருந்து விசாரிக்கணும்னு சொல்றேன். பட் ஜட்ஜ் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு பெட்டிஷன் குடுக்குறேன். இந்த மாரி லெட் திஸ் பெர்சன் மே பி சம்மன்ட் டு கிவ் எவிடன்சஸ் வித் ரிகார்ட் டு திஸ் பர்ட்டிகுலர் கேஸ். ஜட்ஜ் பார்க்குறாரு, இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லையே. இவர் என்ன சொல்லி இந்த கேஸ வந்து நிரூபிக்க போறாரு. அதனால நான் என்ன பண்றேன், இவர வந்து சாட்சியா விசாரிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நாங்க ஒரு ட்ரையல் நடத்தணும். நான் ஒரு ட்ரையல் நடத்துறேன். சரி, நாங்கன்னு சொல்றேன். சரி நான் ட்ரையல் நடத்துறேன். புதுக்கோட்டையில ஒரு கேஸ். சரியா? என்ன அப்படின்னா என்டிபிஎஸ் கேஸ். அதாவது ஒரு ஜோல்பிடம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் பத்தின கேஸ். சோ அந்த கேஸ வந்து ஜோல்பிடம் அப்படிங்கிறது என்னன்னா, தூக்கம் வராம இருக்கிறாங்க இல்லையா? இன்சோம்னியா பேஷண்ட்ஸ் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக். அது ஒரு ஷெட்யூல் எச் ட்ரக். சோ அத பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வெளி மார்க்கெட்ல கொடுக்கக்கூடாது. சோ அப்போ நம்ம கிளையன்ட்க்கு அகைன்ஸ்டா என்ன கேஸ் அப்படின்னா, அவங்க வந்து அத கிரே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ள மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் தே ஆர் ஆல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சோ இன் ஆர்டர் டு மீட் தேர் டிமாண்ட் அவங்களுடைய அந்த பர்ட்டிகுலர் டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. இது ஆஸ் யூசுவல் நடக்கிறது தான் அந்த மார்க்கெட்ல. இப்போ அதுல வந்து ப்ராசிக்யூஷன் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. என்ன ஃபைல் பண்றாங்க தெரியுமா? அந்த மேனுஃபேக்சரர் ஆஃப் த டேப்லெட் இருக்குல்ல, ஜால்பிடம். அதோட மேனுஃபேக்சரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அதோடைய ஆ சவுத் ஆ ஏசியாவுடைய ஹெட். அவருக்கு சம்மன் அனுப்பணும்னு சொல்லி ஆ இது பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஹி இஸ் நாட் கோயிங் டூ ப்ரூவ் எனிதிங் வித் ரிகார்ட் டு திஸ் பர்ட்டிகுலர் கேஸ். அவருடைய அப்பாயின்ட்மென்ட்ட நாங்க என்ன பண்ணல, டவுட் பண்ணல. அவரு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான். அந்த கம்பெனில தான் சேல்ஸ் ரெப்பா இருந்தாருங்கிறத நாங்க என்ன பண்ணல, டிஸ்பியூட் பண்ணல. அண்ட் திஸ் பெர்சன் இஸ் நாட் அ கெமிக்கல் எக்ஸ்பர்ட் வித் ரிகார்ட் டு வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் திஸ் டேப்லெட். அத சொல்றதுக்கான அதிகாரி அவர் கிடையாது. அவர் என்னன்னா, ஒரு ஹெச்ஆர் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அஃபீஷியல் அவ்வளவுதான். அவரு வந்து இந்த கேஸ்ல என்ன ப்ரூவ் பண்ண போறாரு? சோ இட் இஸ் ஒன்லி ஃபார் டிராகிங் த கோர்ட்ஸ் டைம் அண்ட் டு டிலே த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனுக்கு நாங்க என்ன பண்றோம்? அப்ஜெக்ஷன் பண்றோம். இந்த மாரி நடக்கும். சில நேரங்கள்ல ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, அத அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்டிங்லயே வச்சிருப்பாங்க. அவர் சவுத் ஏசியாக்கே ஹெட். அவர் வந்து ஒரு ட்ரையலுக்கு ஒரு புதுக்கோட்டையில இருக்கிற கோர்ட்டுக்கு வருவாரா? ஆ ஓகே. சரியா? சோ அப்ப அவரு வந்து என்ன பண்ணுவாரு? வரமாட்டாரு இல்லையா? அப்ப அந்த மாரி டைம்ல சில நேரங்கள்ல நடுவுல ஏதாவது பெட்டிஷன் போட வேண்டியிருக்கும். அந்த பெட்டிஷன டிசைட் பண்ணணும் ஜட்ஜ். அதுவரைக்கும் அந்த ட்ரையல் ஹோல்டுல இருக்கும். ஜட்ஜ் அதுல ஏதாவது டிசைட் பண்ணிட்டாருன்னா, அதுக்கு அகைன்ஸ்டா ரிவிஷன்னு சொல்லி ஹைகோர்ட்க்கு போவோம். அங்க எங்கேயாவது டிலே ஆயிடும். சோ இந்த மாரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சம்பவங்கள் நடக்கும். அதனால தான் ஒரு ட்ரையல் வந்து என்ன ஆயிருது? ஆ டிலே ஆயிருது. சரியா? சோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு சொல்றது, என்ன நடக்கும்ங்கிறத சொன்னேன். சோ இதுதான் வந்து ஒரு கிரிமினல் ட்ரையல். இஃப் இட் இஸ் வித் ரிகார்ட் டூ போலீஸ் கம்ப்ளைண்ட். பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா என்ன?
செக்ஷன் 200 சிஆர்பிசில ஃபைல் பண்றது. அதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆ அதுல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆ இந்த மாரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது அந்த மாரிலாம் இருக்காது. இத தவிர இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் எஃப்ஐஆர் வந்து ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நான் லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்தேன். அத எத்தன பேர் கேட்டீங்கன்னு தெரியல. ஸ்டேஷனும், கோர்ட்டும் எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ஹியூமன் டெண்டன்சில ஒரு பப்ளிக் ஆஃபீஸ். அவங்கள பொறுத்தவரைக்கும் வேலை செய்யாம இருக்கணும். இல்ல குறைவா வேலை செய்யணும். அவ்வளவுதான். நான் இப்ப எஃப்ஐஆர் வந்து வாங்கவே முடியல சார். என் செயின ஒருத்தன் அறுத்துட்டு போயிட்டான். எனக்கு இங்க மார்க் கூட இருக்கு. ஆனா நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். அவரு என்ன சொல்றாரு, "ஏம்மா ஒரே ஒரு கிராம் தானம்மா. அது ஏம்மா நீ ஐடில வந்து 48,000 சம்பளம் வாங்குறேங்கிற. 1 கிராம் என்னம்மா? ஒரு வெள்ளி செயின் தானே. ஒரு ரூ. 60 தானே. இப்ப என்ன ஆயிருச்சு? உனக்கு தான் ஒண்ணும் ஆவலல்ல. என்ன உயிரா போயிருச்சு? எதுக்கு எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி கடைசியா தான் இதையே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? வர வைக்கிறாரு, திருப்பி அனுப்புறாரு. இல்லன்னா போவாங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, அப்புறமா வாங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு இதே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன கிடையாது? அங்க ரெமெடி கிடைக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுடைய ஹையர் அஃபிஷியல் சென்னையா இருந்தா கமிஷனர், அதே மாரி மஃபசில் ஏரியாவா இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடலூர் அந்த மாரியான டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அவருக்கு